கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 28:15 வசனத்தை ஆண்டவர் நம்முடைய தியானத்திற்காய் இந்த நாளிலும் எடுத்திருக்கிறோம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வசனத்தின்படி இதில் ஒரு பாகத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் கூறுகிறது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ மற்ற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இந்த நாளிலே தியானிக்கலை. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். லார்ட் வாட்சஸ் ஓவர் அவர் லைஃப். ஹல்லேலூயா. நம்மளை யார் கவனிக்கிறாங்களோ, ஒரு கவனிப்பு இல்லாமல் நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மளை கவனித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம எந்த திசையில் போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாக்கு தத்தமாய் சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து நடத்துவேன்றார். ஆமென். அப்படியான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு துணை இருக்கலாம், துணை இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அதை குறித்த அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம். அதற்குரிய தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், அது எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையாய் காணப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காத்து நடத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருந்து உன்னை காத்து நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ வில் பி வித் யூ அண்ட் ஐ வில் வாட்ச் ஓவர் யூ. ஆமென். இந்த கர்த்தர் நம்மளை யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அவரை காத்து நடத்தின தேவனாக இருக்கிறார் என்பதை ஒரு சில சம்பவங்களின் மூலியமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 28:20-21 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 28, Genesis 28:20 and 21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். ஆமென், ஆமென். இங்கே யாக்கோபு சொல்லுகிற அந்த வசனத்துல, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய தேவைகளை காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆமென். கர்த்தர் யாக்கோபினுடைய தேவைகளை ஆண்டவர் நன்கு அறிந்து அவனை காத்து நடத்தின ஒரு தேவனாயிருக்கிறார். பார்க்கும் பொழுது யாக்கோபு ஒன்றுமில்லாதவனாய், ஒரு கோலும் வெறுங்கையாய் அவன் அவங்க அப்பா வீட்டிலிருந்து அவன் கிளம்பி வருகிறதை வேதம் கூறுகிறது. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய தேவைகளை கூட அவனால் சந்திக்க முடியாத ஒரு நாட்கள், அவனால் சொந்தமாய் ஒரு உணவோ ஒரு ஆகாரமோ ஒரு சின்ன ஒரு காரியமோ அவனுக்கு தானாய் செய்து அவனால் நடத்த முடியாத ஒரு காலமாய் காணப்பட்டது. அந்த நாட்களில் தான் ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாய் அவனுக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படியாய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அதே ஆதியாகமம் 32:10 சொல்லும்போது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானே, கர்த்தர் யாக்கோபினுடைய உணவு ஆகாரம், அவனுடைய உடுத்துகிற காரியங்கள், அவனுக்கான ஒரு படுக்க ஒரு இடம், இதை ஆண்டவர் அவனுடைய தேவைகளை கவனித்து காத்து செய்த தேவனாய் காணப்படுகிறார். இது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இந்த நாட்களில் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் யோசிச்சு பார்க்கும் பொழுது, எங்கே போய் படுப்போம், எங்கே போய் தூங்குவோம், யார் நமக்கு அரவணைச்சு நம்மளை காத்து நடத்துவாங்க, யார் நமக்கு இந்த பேசிக் திங்ஸு கூட நம்ம ஏங்கின நாட்கள் உண்டு. அல்லேலூயா.
சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன தேவை இருக்கும், ஆனால் அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. பிள்ளைகளுக்கு ஒரு ஷூ வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் அந்த ஷூவை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாத நாட்களாக இருந்திருக்கும். அல்லேலூயா. நம்ம வந்து இங்கே நல்லா கொஞ்சம் சாப்பிட்லான்னு நினைப்போம், ஆனால் அதை கூட செய்ய முடியாத நாட்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நான் முதல்ல யூஎஸ் வந்தபோது எனக்கு இந்தியாவில் எதுவுமே பழக்கமே இல்லை. நான் வீட்டிலே இருந்து பழகிட்டேன். இங்கே வந்தால் பார்த்தா ஃபஸ்ட்டு டைம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் மெக்டானல்ட்ஸ் தான் இருக்குது. எப்போ போனாலும் நான் ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவாங்க இருந்து. அதில் வந்து $1 மெக்சிகன் ஒன்று வச்சுருப்பாங்க. எப்போ போனாலும் நான் வந்து 100 முறை சாப்பிட்டாலும் அது எனக்கு சலிக்காது. ஏன்னா எனக்கு பயம் வேறு எதாவது ஆர்டர் பண்ணுறதுக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே நமக்கு வசதிக்கு சீப்பாக பெஸ்ட்டாக நமக்கு இருந்த ஒரு ஐட்டம்னு சொல்லி அதை எப்பொழுதும் அதைத்தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அப்படியா இந்த சின்ன சின்ன தேவைகளை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. பிள்ளைங்களை ஒரு இடத்துல போய் நம்ம சேர்க்கணும், ஒரு கிளாஸில் நம்மளால் சேர்க்க முடியாது. இப்படியான சின்ன சின்ன தேவைகள். அதுதான் இங்கே அங்கே யாக்கோபு ஆண்டவர் இடத்துல கேட்கும், எனக்கு உண்ண ஆகாரமும் எனக்கு உடுத்த வஸ்திரமும் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய தேவைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்த தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் கர்த்தர் அவனை காத்து நடத்தின ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. நமக்கு இன்னைக்கு வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் இந்த பாதையின் வழியாய் கடந்து ஒரு சில மாதங்களோ வருஷங்களோ நாட்களோ நம்ம அந்த பாதையில் நிச்சயமாய் நம்ம கடந்து வந்திருப்போம். யாராவது நமக்கு பேசிக் திங்ஸ்லேயே உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நம்மளை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா? நம்மளே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா? அப்படின்னு சின்ன சின்ன ஏங்கின நாட்கள்லாம் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளை காத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அந்த வனாந்தரத்தில் போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அவருடைய தேவைகள் என்ன? காலையில் எழுந்த உடனே சாப்பாடு வேணும், தண்ணி தாகம்னா தண்ணி குடிக்க ஒரு வேணும், ஒரு வசதி வேணும். அப்படிங்கிறத போது ஆண்டவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் வேதம் கூறுகிறது, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தவறாமல் வனாந்திரத்திலே அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் காத்து நடத்தின தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஒரு நாளும் அது என்னது? தூதர்கள் உண்ணும் உணவு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சாதா ஒரு தேவையை சந்திக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று $1 மெக்சிகன் இல்லை, தூதர்கள் உண்ணும் உணவினால் ஆண்டவர் அவளுடைய தேவைகளை சந்தித்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு கறி சாப்பாடு வேணும்னு தோணிருச்சு. ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு காற்றை அடித்து அங்கே காடைகளை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாத்து அவர் அப்படியாய் நடத்தி வந்த தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? நான் இப்படிலாம் உங்களுக்கு நடத்திட்டு வரேன், ஆனால் நீங்கள் ஓய்வு நாளில் போய் சரியாய் நீங்கள் அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கணும். அன்னைக்கும் போய் நீங்கள் உணவையும் ஆகாரத்தையும் நீங்கள் தேடக்கூடாது. அன்னைக்கு அதற்கு முந்தின நாளே நான் உங்களுக்கு தேவையான உணவையும் ஆகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அன்னைக்கு போய் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணி எடுத்தாலும் அது கெட்டு போயிடும்ன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அவர் நமக்கு முன்பு வாயில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் இப்படியாக கூறுகிறது. உபாகமம் 2வது அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 2:7-8. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அப்படியே நாம் சேக்கீமிலே குடியிருக்கிற நம்முடைய தேவன் சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவழி வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் கேபேர் மேலும் போய். அல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது என்னவா? ஆண்டவர் எத்தனை வருஷம் ஒரு நாள் அவருடைய தேவைகளை சந்திக்கல, ஒரு மாதம் அவருடைய தேவைகளை, ஒரு வருஷம் அவருடைய தேவைகளை சந்திக்கல. ஆண்டவர் சொன்னார் 40 வருஷம். 40 வருஷமும் ஆண்டவர் வந்து என்னதான் அவர்கள் மேலே கோபம் இருந்தாலும், அவர்கள் முறுமுறுத்தாலும், அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் காணப்பட்டாலும், தேவனை துதிக்காமல் காணப்பட்டாலும், ஆலயத்துக்கு வராமல் இருந்தாலும், தேவனை வணங்குகிறதுல குறைவு ஏற்பட்டு இருந்தாலும், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா.
40 வருஷம் நம்மளை ஆண்டவர் அப்படிதான் நடத்தி வந்திருக்கிறார். நாம உண்மையா இருந்ததுனால, நம்ம ஓய்வு நாளை சரியாய் அனுசரித்ததுனால கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை, அவர் உண்மை உள்ளவராய் இருந்ததுனால நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. அவர் அதைத்தான் யாக்கோபுக்கு சொன்னார், நீ நல்லா பண்ணினா, பெர்ஃபார்ம் பண்ணினா நான் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன்னு சொல்லலை. அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது அப்போ அந்த 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 ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ் யாக்கோபை பேஸ் பண்ணி இல்லை, வாக்கு பண்ணின தேவனை பேஸ் பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது அவருடைய வஸ்திரங்கள் கூட ஆண்டவர் பழுதாகாம பார்த்து கொண்டாராம். அப்போ என்ன அர்த்தம்? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, வஸ்திரங்கள் பழுதாகலன்னா என்னது, அவர் புதிய வஸ்திரம்லாம் அவர்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரோட பாதங்கள் எல்லாம் வீங்காமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாராம். அப்போ என்னது, சப்பல் கூட தேஞ்சுதுன்னா புது சப்பல் செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பத்திரமாய் ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் தோள்களில் சுமப்பது போல் ஆண்டவர் சுமந்து 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அந்த தேவன் தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த தேவன் தான் இந்த காலை வேளையில சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் எல்லா இடங்களிலும் நான் உன்னை காத்து நடத்துவேன். அப்போ அவர் உன்னுடைய தேவைகள், உன் பிள்ளைகளுடைய தேவைகள், உன்னுடைய கணவருடைய தேவைகள், உனக்கான ஆசைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு இடம் வேணும், உனக்கு ஒரு தூங்க ஒரு வழி வேணும், நல்ல ஒரு இடம் வேணும், காத்தோட்டமான இடம் வேணும், இதையெல்லாம் ஆண்டவர் நன்கு அறிந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதை செய்ய ஆண்டவர் ஒரு நாளும் மறக்காத தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. வேதம் கூறு, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இந்த காலை வேளை என்ன தேவை உங்க வீட்டில் காணப்படுது? உங்க பிள்ளைக்கு என்ன தேவை காணப்படும்? இந்த பையனுக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த பொண்ணுக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, இது கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு தேவையை எண்ணி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேவையை நான் உன்னை காத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்த தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம். யாருக்கு குறைவுபடாது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம பாகத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை தேடுகிறதில்ல. தேவைகளை ஆண்டவர் அவரே சந்தித்து கொண்டு இருப்பார், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்ல, அந்த காலை என்னை தேடும் பொழுது சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் நீங்கள் என்னை தேடுகிறதுனால ஒரு நன்மையும் ஒரு தேவையும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் நாம் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது நாம் தேவையுள்ளவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. 1 யோவான் 3:17 எடுத்து வாசிங்க யாராவது ஒருத்தர். 1 யோவான் 3:17. ஆமென், ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, நான் உன்னுடைய தேவைகளை, உனக்கு தேவையான உணவு, உனக்கு தேவையான ஆகாரம், உனக்கு தேவையான வசதிகளை நான் உனக்கு பண்ணித்தரேன். ஆனால் இன்னொருத்தன் குறைவாக இருக்கிறான்னு உன் கண்ணுக்கு தெரியுது. இன்னொருத்தர் ஒரு அதே ஆகார தேவைக்காய், ஒரு வீடு தேவைக்காய், பிள்ளையின் தேவைக்காய் இன்னொரு குடும்பம் தவித்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ பார்க்கிற. ஆனால் நீ என்ன பண்ண மாட்ற? உனக்கு இருக்கிற இன்னும் பணத்தை வைத்து, ஐஸ்வர்யத்தை வைத்து நீ அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எல்லாமே ஒரு கனெக்டடாக இருக்குது பிரியமானவர்களே. நாம ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கும் பொழுது we should remember the people who are in need. தேவையோடு இருக்கிற ஜனங்களை நாம நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும். ஒரு பர்த்டே வருது நமக்கு, ஆண்டவர் நமக்கு புது ட்ரெஸ்ஸை வாங்க, புது ஷூ வாங்க,
புது செயின் வாங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் நமக்கு வசதி கொடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில், அந்த நாளில் நாம் தேவையுள்ளவர்களை நினைவு கூறுகிறோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நினைவு கூறுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது ஞாபகம் வர்றது கஷ்டம். ஆனால் உங்கள் பர்த்டே வருது, உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் பர்த்டே வருது, உங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஆனிவர்சரி வருது. ஒவ்வொருவரையும் நீங்கள் எப்படி நினைவு கூறுறீங்க தேவையுள்ளவர்களை? ஆனால் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் தேவையுள்ளவர்களை பார்த்து கண்டுகொள்ளாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை தெரிந்தும் நம்ம கொஞ்சமும் கவனம் செலுத்தாமல் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளில் அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். God is blessing you. God is meeting all your needs. உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும், உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். பட் யூ ஷுட் ரிமெம்பர் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்ஒன். யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு காத்து கொண்டு இருக்கிறவர்களை நீங்கள் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும்போது ஆதியாகமம் 30:27 வாசிங்கள், 30 வரைக்கும். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். ஹல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, ஆண்டவர் யாக்கோபினுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன், அவன் வேலை செய்கிற where he went to work, அந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோபினுடைய கரங்களை ஆசீர்வதித்த தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்மளுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறது நம்மளுடைய தேவன். தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நமக்கு சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலைகள் நம்ம எதிர்பார்க்கிற வேலைகள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லை இருக்கிற வேலையில் ஒரே கஷ்டம், நெருக்கம், குழப்பமாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, யாக்கோபு வெறுமையாய் வந்தான், அவன் ஏதோ பெரிய டேலண்ட்டு ஸ்கில்லோட வரல, வெறுமையாய் தான் வந்தான். ஆனால் அவன் சென்ற இடம், வேலை செய்ய போன இடத்த அவனுடைய கரங்களை நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை நான் காத்து நடத்தின தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், யாக்கோபு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன். 31 அதிகாரத்தில் 40வது வசனம் கூறுகிறது, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப முயற்சிகளை செய்கிறேன், ஆனால் எதுவுமே பெருசாக சக்ஸஸ் ஆக மாட்டுது என் வாழ்க்கையில். எதுவுமே எல்லாருக்கும் நல்ல சக்ஸஸ் ஆகி வந்துடுறாங்க, மற்றவங்கள்லாம் சக்ஸஸ் ஆகி வர்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் காணப்பட மாட்டுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை அவர் நின்று அவனோடு கூட இருந்து அவனை காத்து ஆசீர்வதித்த தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு வேலையினாலேயோ, வேலை இல்லாமையினாலேயோ, வேலை தேட முடியாதனாலேயோ, வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இருக்கிற வேலை சரியில்லை, அதனால் ஒரு பெரிய பிழைப்பு எனக்கு இல்லை, அதனால் ஒரு பெரிய வசதி எனக்கு ஏற்படலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தில், அவன் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தூக்கம் இல்லாமல் அவன் வேலை செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனால் அந்த கடைசி வசனம் அதிலே சொல்லுகிறது, 42வது வசனத்தை வாசியுங்கள். 42 அதே அதிகாரத்தில், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் நேத்து ராத்திரி உம்மை கடிந்து கொண்டான் என்று சொல்லி வேதம். நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை காத்து நடத்துகிறான், பார்க்கிறாரு. ஐயோ, இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே வேலையில், இவ்வளவு துக்கப்படுறானே வேலையில், இவனை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்களே, எவ்வளோ முயற்சிகளை செய்கிறான், இவன் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. அந்த கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வேணா சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், வேலைனாலேயோ நம்மளுடைய வியாபாரத்தினாலேயோ செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த கரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதை நிச்சயம் ஆண்டவர் புதிய வழிகளெல்லாம் ஞானத்தை அவனுக்கு தந்திருக்கிறார் யாக்கோபுக்கு. அதுதான் ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அவனை கூட இருந்து நடத்த எப்படி அவனுக்கு புதிய வழிகளை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி மந்தையை பெருக்கணும், எப்படி மந்தையை வளர வைக்கணும், எப்படி மந்தையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாய் அந்த யாக்கோபை நடத்தின தேவன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன சொல்றாரு? நான் உன்னை காத்து நடத்துவேன். அல்லேலூயா. உன் வேலைகளிலே உன்னை காத்து நடத்துவேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசித்திருக்கிறோம் இல்லையா? பேதுரு பாருங்க, இரவு முழுவதும் போய் இந்த யாக்கோபை போல பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாகி வந்து ஒன்றும் முடியலை, ஒன்றும் சாத்தியமாகலை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அவனுக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க அதைத்தான் நீங்க செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க தீர்மானமா இருக்கிறார். அவர் உங்களோட கூட பேசுகிற அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? கேட்டு அவரை விசுவாசித்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுகிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் கடந்து வரணும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறது ஒன்று, அவர் பேசுகிறத கேட்கிறது ஒன்று, அவர் சொல்லுகிறபடி செய்வது மற்றொன்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் அதை அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்கிறோமா என்பதை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? போன வாரம் என்ன பேசினார், முந்தின வாரம் என்ன பேசினார், போன வருஷம் என்ன பேசினார், திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஏன் பேசுகிறார் ஆண்டவர்? உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காய். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படிக்காய், உங்களுக்கு ஒரு புதிய வழியை உருவாக்கும்படிக்காய் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து நடத்தும்படிக்காய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த காலை வேளையில் அவரை விசுவாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை நம்ம செய்யணும். அதுதான் அவரை விசுவாசிக்கிறதற்குரிய அடையாளமே. என்னது? அவர் சொல்லுகிறது செய்கிறது தான் அந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. நம்ம குழந்தையில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு பாரம்பரியத்து நிமித்தமாக ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நாம திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்து அதை கிரியைகளில் வெளிப்படுத்தாத போது அந்த விசுவாசம் என்ன ஆகுது? அவரு செத்து போயிடுது. அது செத்து போயிடுது. அப்படியே விட்டிங்கன்னா, அதை செய்யாமல் விட்டிங்கன்னா விசுவாசம் பலப்படுகிறதற்கு பதிலாக விசுவாசம் கிரியை செய்வதற்கு விசுவாசம் என்ன ஆகுது? செத்த ஒரு விசுவாசமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து நான் நடத்துவேன். நீ போகிற இடமெல்லாம், நீ கை வைக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? உன்னோடு கூட இருந்து காத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை காத்து நடத்துகிறார்? நீதிமானை ஆண்டவர் காத்து நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. சங்கீதம் 1:6 நம்ம வாசிக்கிறோம். யார் நீதிமானு? யார் நீதிமான்? அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானமாக இருந்து அதன்படி செய்கிற மனிதன். ஹல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீதிமான். அந்த 6வது வசனத்தில் வசனம் கூறுகிறது. அவனைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்?
காத்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி சங்கீதம் 1:6 நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காத்து நடத்தணும்னா நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியமாய் ஆதியாகமம் 31 10-13 வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தின் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளவைகளாயும் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எதை நம்மளை காத்து நடத்துகிறானா? இங்க வேதம் கூறுகிறது, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் பார்த்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God watches over those who are trying to harm us. நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்லி முயற்சி செய்கிறவர்களை ஆண்டவர் நம்மளை காத்து அந்த இடத்துல நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் அதைத்தான் கூறுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாக்கோபு தூங்கி கொண்டு இருக்கிறான், உறங்கி கொண்டு இருக்கிறான். ஆனா இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்ன பண்ணல? உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நாம உறங்கலாம், நாம தூங்கலாம், ஆனா நம்மளை காத்து நடத்துகிற தேவன் ஒரு நாளும் தூங்குகிறதில்ல. ஆமென். பேலியாமை நம்ம பார்க்கிறோம். அவனை வச்சு எப்படியாவது ஒரு சாபத்தை இவர்கள் மேல போடணும்னு சொல்லி அவனை கூட்டிட்டு காசு போட்டு கூட்டிட்டு வர்றாங்க. அவன் மேல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு விச் கிராஃப்டை பண்ணி விடணும், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவர்களை சாபத்தை உண்டு பண்ணணும் அவன் மேலே என்று சொல்லி அவன் முயற்சி செய்து அவங்கள கூப்பிட்டு வராங்க. ஆனால் வேதம் கூறுகிறது, என்னாகும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், என்ன வார்த்தையை பேச முயற்சி பண்ணினாலும், அது ஒரு தந்திரமாய் ஏதோ ஒரு கட்டாய் கூட நம்ம மேலே அவர்கள் செய்ய நினைத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு. ஆனால் ஆண்டவர் வேதம் கூறுது யோபு 1:10 ஆண்டவர் அவனை சுற்றிலும் என்ன பண்ணி வைத்திருந்தாராம்? வேலி அடித்து வைத்திருந்தார். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்தை, அவன் குடும்பத்தை, அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடித்து வைத்திருந்த தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவுக்கு விரோதமாய் நிறைய சேனைகளே புறப்பட்டு வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் எலிசாவுக்கு? அவர்களோடு இருப்பவர்களும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி எலிசா சொல்ல. என்ன இருக்காங்களாம்? சுத்தி அக்கினி ரதங்கள் அவனை சூழ்ந்து இருந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பார்வைக்கு தெரியுதோ தெரியலையோ, அவர்கள் நம்ம கண்ணு முன்னாடி பயங்கரமா தெரியுறாங்களோ தெரியலையோ, நம்மளை பயங்கரமா டென்ஷன் ஆக்கலாம், நம்மளை பயங்கரமா ஹார்ம் பண்ண முயற்சி செய்யலாம், நமக்கு விரோதமாய் மந்திரங்களையும் கட்டுகளையும் ஏவி விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை காக்கும் தேவன், நம்மளை காத்து நடத்துகிற தேவன் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக வேதம் ஒரு வசனம் கூறுகிறது. ஏசாயா 54:17 வாசிங்கள். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையாய் நமக்கு கொடுக்கிறார் இந்த வசனத்துல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, லாபான் என்னென்னமோ முயற்சி செய்யறான். இவன் தூங்கிட்டு இருக்கும் போது என்னென்னமோ பிரச்சனை பண்ண முயற்சி பண்றான். அவனுக்கு விரோதமாய் மாமனார் தான், சொந்த மாமனார் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாய் ஏதோ ஒன்று செய்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது.
அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் சொந்த மாமனார் இப்படி செய்வாங்கன்னு, சொந்த மாப்பிள்ளையே இப்படி செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, யார் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், யாக்கோபுக்கு அதை வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை காத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், உங்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கலாம், உங்களை வஞ்சித்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதத்தையும் ஆண்டவர் வாய்க்காதே போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்த எழும்புகிற எந்த ஒரு நாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, முற்றிலுமாய் அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் யாக்கோபோடு கூட இருந்து அவன் போகும் இடமெல்லாம் அவனை காத்து நடத்தின தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த காலைவேளை யாரை குறித்து பயந்து இருக்கிறீங்க? யாரோ உங்களுக்கு விரோதமாக ஏதோ மந்திரம் கிந்திரம் போட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? யாரோ உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? யாரோ உங்களை வஞ்சித்துட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் வஞ்சிக்கவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. ஏன்னா நான் உங்கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்கூட இருக்கிறதுனால நீ போகிற இடமெல்லாம் நான் உங்கூட இருந்து உன்னை காத்து நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. மந்திரம் ஒர்க் ஆகாது. அவங்க பின்னாடி இருந்து சாபம் விடணும்னு நினைச்சாலும் சாபம் விட முடியாது. அவர்கள் சாத்தான் எழும்பி கிரியை செய்யணும்னு நினைத்தாலும் கிரியை செய்ய முடியாது. அவர் நிறைய திரள் கூட்டமாக எழும்பி வந்தாலும் அதை காட்டிலும் அதிக திரள் கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு எழுப்பி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் யாக்கோபை காத்து நடத்தின தேவன், அதே தேவன் இந்த காலை வேளையில் நம்மளையும் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமானே, நம்முடைய சக்ஸஸ் எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா, நம்மளுடைய ஞானமும் அறிவோ இல்லை, நம்மளுடைய தாளந்து அல்ல, நம்மளுடைய அனுபவங்கள் அல்ல. அவர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் பிகாஸ் அவர் காட் இஸ் வித் அஸ். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதி நமக்குள்ள காணப்படும் போது ஜெயம் தானா வரும். அல்லேலூயா. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மனுஷனிடத்திலிருந்து எந்த ஒரு சக்சஸும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் நமக்கு வரதில்லை. பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து டைரக்ட் டீலிங் நமக்கு. அல்லேலூயா. நடுவில் இந்த சைடெல்லாம் யாரும் கிடையாது. டைரெக்டாக ஆண்டவர் நம்மளுக்கு அவருக்கு டைரெக்டாக ஆசீர்வாதம். அவர் சொல்ல, நான் உங்கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்கூட இருக்கிறது தான் உனக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்ன்றார். ஏன்? நீ என் கூட இருக்கிறதுனால, நான் உன் கூட இருக்கிறதுனால. அதெல்லாம் தானாக உன்னையே ஃபாலோ பண்ணும். யார் எழும்பி வந்தாலும் ஒன்றும் நடக்காது, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் நம்மளோடு கூட உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காரியமாய் ஆதியாகமம் 32:9-10 வாசிப்போம். ஆதியாகமம் 32:9-10. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் வாசிங்க. ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ திரும்ப போன்றாரு. நீ திரும்ப போகிற இடத்துல நான் உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணார். God watches over our families and our children. நம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் காத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளை காத்து நடத்துகிற தேவன், நம் குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு. என்ன இழப்பு? யாக்கோபுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பு. யோசேப்பை இழந்துடுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு வருத்தம் ஒரு பிள்ளையை இழக்கிறது. ஹல்லேலூயா. சகோதரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உங்கள் பையன் இறந்துட்டான், ஏதோ யாரோ கொன்று போட்டாங்க, ஏதோ மிருக ஜீவன்கள் கொன்றுச்சு, ஏதோ செத்துட்டான் அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு மனம் உடைந்து அவர் காணப்பட்டிருப்பார். எத்தனை நாள் அதை நினைத்து, ஒரு பிள்ளையை நம்ம இழக்கிறது ஒரு பக்கம், இந்த உலகத்திலே அந்த பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிடுச்சுனாலே நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் காணப்படுகிறது.
அந்த பிள்ளைகள் நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு இழப்பாய் காணப்படுகிறது. அப்படியா இருக்கும் பொழுது யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் யோசேப்பை கொல்லணும்னு நினைத்தாங்க, அவனை விற்று அவனை அப்படியே சாவடிச்சிடலான்னு நினைச்சாங்க, அவனை அடிமைத்தனத்தில் விற்று அப்படியே அவன் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க, அவனை சிறையிருப்பில் போட்டு அவன் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் காத்து நடத்துவேன்னு சொன்னது அவனை மாத்திரம் இல்லை, அவனுடைய சந்ததியவே ஆண்டவர் காத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுடைய குடும்பம் முழுவதையும் காத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 48:11 யாக்கோபு சொல்லுகிறார், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருளி செய்தார் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணின தேவன் நம்மளுக்கே விசுவாசம் போனாலும் நம்ம ஐயோ பிள்ளை கைவிட்டு போயிடுச்சு, நம்ம கையை மீறி போயிடுச்சு, ஐயோ பிள்ளையை இழந்துட்டோம், நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தில், உன் யோசேப்பை பார்த்து உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் காத்து நடத்துவேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் காத்து நடத்துகிறார். அல்லேலூயா. பிசாசு என்னத்தான் வஞ்சித்து அந்த பிள்ளைகளை திருடி கொண்டு போகலாம் நினைத்தாலும், அந்த பிள்ளைகளை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியாய் காணப்பட்டாலும், கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையை இழந்தது போல காணப்பட்டாலும், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கடைசியில் பார்த்தா அவன் பிள்ளையை பார்ப்பான்னு கூட நினைக்கலாம், ஆனால் பிள்ளையையும் பார்த்து பிள்ளையின் பிள்ளையையும் பார்க்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 15-16 மாத்திரம் வாசிங்க, முடிக்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆமென். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் ஆனவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அவர் பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் காத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சாட்சியாய் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறிற்று என் வாழ்க்கையில். அல்லேலூயா. நான் என் பிள்ளைகளையே பார்ப்பேனான்னு நினைக்கல, இந்த பிள்ளையை நான் இழந்துட்டேனே நினச்சேன், இந்த பிள்ளை வாழ்க்கையை இழந்துட்டேனேன்னு நினச்சேன் நான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுத்தையும் இழக்கலை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவன் உன்னை காத்து உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் காத்து நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆகாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமான எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் என்னை காத்து நடத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வேலையில் என்னை காத்து நடத்தணும். ஹல்லேலூயா. என் தேவைகளை ஆண்டவர் காத்து புரிந்து நடத்தணும். ஹல்லேலூயா. எவ்வளவோ தேவைகள் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில், எவ்வளவோ தேவைகள் இருக்குது. என்னால் சரியாக அந்த பில்ஸை கூட கட்ட முடியல சில நாட்களில். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை வாங்கி என்னால் சேர்த்து வைக்க முடியலை. ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம்மா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் யாக்கோபுக்கு சந்தித்த தேவன் இந்த காலை வேளையில் என்னுடைய தேவைகளை சந்தியும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கணும். யாக்கோபை போல் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிற நீங்கள்
உங்களுடைய கையின் பிரயாசங்களினாலே ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நம்மளுடைய வளர்ச்சி குன்றி போகிறதற்குரிய ஒரு காரணம் என்னவா இருக்கும் என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் நம்மளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதில்ல. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகாதது ஒன்றுமில்லப்பா, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பெருக செய்தான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அநேகர் கோலும் கையுமாக இந்த தேசத்திற்கு வந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இம்மட்டும் சந்தித்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 40 வருஷமோ 50 வருஷமோ ஆண்டவர் தேவைகளை சந்தித்திருக்கிறார். உண்ண ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், வீடுகளை கொடுத்திருக்கிறார், வாகனங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபை போல உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வஸ்திரம் பழுதாகாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு அடிக்கடி புதிய வஸ்திரத்தை வாங்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கால்கள் வீங்காதபடிக்கு ஆண்டவர் புது புது சப்பலெல்லாம் வாங்க உங்களுக்கு உதவி. இப்போ 1க்கு 10 சப்பலாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக நம்மளை யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உங்களுடைய வேலை கஷ்டமாக இருக்கலாம், வேலையில் நெருக்கமாக இருக்கலாம், வேலையில் ஏமாற்றமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபை காத்து நடத்தின தேவன் உங்களையும் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுத்த தேவன் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுப்பது லேசான காரியம். ஹல்லேலூயா. யாக்கோபை விசுவாசித்த தேவன், யாக்கோபு விசுவாசித்த தேவன், இந்த காலை வேளையில் நாமும் அதே தேவனை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு அவருடைய வார்த்தையை கேட்டு வலையை வீசினது போது வலைகள் கிழியத்தக்க. ஹல்லேலூயா.
ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போதும்னு நினைச்சார். வலைகள் கிளியத்தக்க, பக்கத்து படகில் இருந்தவர்களை கூப்பிட்டு அவர்கள் சேர்ந்து இழுக்கத்தக்க, படகு கவிழத்தக்க, ஹல்லேலூயா, அதை கரை சேர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கரை சேர்த்தார்கள். அவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அது நம்ம ஒரு சாதாரண வார்த்தை என்று நினைக்கிறோம். அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களும், எல்லா நேச்சர், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ராஜாக்கள் எல்லாரும் அதற்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கும்போது அது பலனை கொடுக்காமல் போகாது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா.